திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 27. கஷ்டப்பட்டது போதும், இனி சுகப்படு, அவர் போகட்டும், நான் உனக்கு பொற்காசுகளில் கொடுக்கிறேன் என்று தன் இடுப்பை தடவியபடியே சொன்னான். அவன் புஜத்தை இறுக்கி பிடித்து வெளியே அழைத்து போனான். இளவரசர் அருள்மொழி உள்ளே நுழைந்தார். முற்றமும் கூடமும் சேர்ந்த வீடு. முற்றத்தின் ஊப்பலில் நனைந்த காய்கறிகள் உலர்த்தப்பட்டிருந்தன. 2-3 பருப்புகள் பரப்பப்பட்டிருந்தன. நெல் உலர்த்தப்பட்டிருந்தது. முற்றத்தின் மீது வலையை பின்னி போடப்பட்டிருந்தது. முற்றத்தின் வெளிச்சம் கூடத்தின் வெள்ளை சுவர் மீது பட்டு கூடத்தை பிரகாசமாக வைத்திருந்தது. கூடத்தின் சுவர்களில் காவி நிற பச்சை நிற கோடுகள் இடைவெளி விட்டு இழுக்கப்பட்டு இருந்தன. ஒரு வெள்ளை சுவருக்கு நடுவே ஒரு பெரிய பிறையில் நல்ல வெளிர் நீல வண்ணம் அடிக்கப்பட்டு அந்த நீல வண்ணத்திற்கு நடுவே தீபம் எழுதப்பட்டு இருந்தது. மஞ்சள், சிகப்பு, கருஞ்சிவப்பு என்று அடுக்கடுக்காக தீப வரிசையின் வண்ணங்களும் எழுதப்பட்டு இருந்தன. அந்த தீபத்தையே உற்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. சிரமப்பட்டு கண்களை பெயர்த்தெடுத்து மற்ற இடங்களை பார்க்க அங்குள்ள மர ஊஞ்சலுக்கு சற்று தள்ளி மர ஆசனங்களும் போடப்பட்டு இருந்தன. வீட்டுத் தலைவர் ஊஞ்சலில் அமர்ந்து பேசுவார் போலும். ஊஞ்சலை நோக்கி இருந்த மர ஆசனங்கள் காலியாக இருந்தன. வீட்டின் முன்புறமும் பின்புறமும் கதவுகள் இருந்தன. முற்றத்திலிருந்து தெரியும் கொல்லைப்புற கதவை பார்க்கும் பொழுது நீள அகலங்கள் பிடிபட்டன. மெல்லிய குழம்பு வாசனையும் தாளித்த வாசனையும் சோறு பொங்கியதன் மனமும் மூக்கை நெருடின. இப்பொழுதுதான் உணவு முடிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவை ஏற்படுத்தின. முற்றத்திலிருந்து கொல்லைக்கு போகும் வழியில் மரக்குதிருக்கு சற்று தள்ளி வாழைக்குலை தொங்கவிடப்பட்டு இருந்தது. வாழைக்குலைக்கு அப்புறம் பரணை போன்ற பலகையில் வாழை இலைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மெல்லிய கம்பினால் பின்னப்பட்ட காய்கறி கூடை ஒன்றும் வேறு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. கொல்லைக்கு போகும் வழியில் 2 தண்ணீர் பானைகள் இருந்தன. அந்த இடைக்கழி பாதையின் வழியில் மூங்கில் கம்புகள் கொடிகளாக போடப்பட்டு அழகிய புடவைகளும் வேட்டிகளும் அதில் தொங்கிக் கொண்டிருந்தன. வேட்டியின் நீள அகலத்தை பார்க்கும் பொழுது யாரோ ஒரு ஆண் வீட்டில் இருக்கிறார் என்பது தெரிந்தது. மூங்கிலின் மீது வெற்றிலை பெட்டி இருந்தது. அநேகமாக அதுபோல் பித்தளை வெற்றிலை பெட்டிகளை ஆண்கள்தான் உபயோகப்படுத்துவார்கள். அமருங்கள் என்று பஞ்சவன்மாதேவி நாற்காலியை காட்ட இளவரசர் அருள்மொழி கீழே இறங்கி முற்றத்தில் இருந்த பெரிய கனமான வெண்கல பானையிலிருந்து நீரை மொண்டு காலை கழுவி கொண்டார். முகத்தை துடைத்து கொண்டார். நீர் சுத்தமாக இருந்தது. செம்பு கழுவி வைக்கப்பட்டு இருந்தது. முகத்தில் ஈரத்துண்டை துடைத்து கொண்டார். படியேறினார். பஞ்சவந்தாவி ஓடி வந்து திருநீரும் குங்குமமும் ஊஞ்சல் பலகையின் மீது வைக்க திருநீரை இட்டுக்கொண்டு நடுவே குங்குமத்தையும் தரித்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வெற்றிலை பெட்டியை திறந்து சிறு முக்காலியின் மீது வைத்தாள். அந்த முக்காலி மர ஆசனத்திற்கு அருகே இருந்தது. வெற்றிலை போட்டுக்கொள்ளுங்கள் என்று உபசரித்தாள். மெல்ல நடந்து அந்த மர ஆசனத்திற்கு போய் கைப்பிடியுள்ள அந்த ஆசனத்தின் மீது முக்காலியில் வைக்கப்பட்டிருந்த வெற்றிலே இருந்து ஒரு சிறிய கிராம்பு துண்டும் பாக்கையும் மட்டும் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். எனக்கு வெற்றிலை போடும் பழக்கமில்லை. என் மனைவி உலகமாதேவி வற்புறுத்தும் பொழுது சில சமயம் போட்டுக்கொள்வதுண்டு. மறுபடி சுத்தமாகவும் மென்மையாகவும் பற்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்னை தேடியா வந்தீர்கள்? பஞ்சவன்மாதேவி வியப்போடு கேட்டாள். ஆம். எதற்கு? வேறு சில பதிகங்கள் உன்னிடம் இருக்குமோ என்று கேட்பதற்குத்தான். பதிகங்கள் பரம்பரையாய் பாடப்பெற்று சில ஓலைகளில் எழுதப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கின்றன. தஞ்சைக்கு அருகேயுள்ள சிற்றூரில் நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார். அவருக்கு பதிகங்கள் சேர்ப்பதுதான் வேலையே. பல ஊர்களுக்கு போய் பல புறவர்களுக்கு தெரிந்த பதிகங்களை எழுதி கொண்டு தொகுத்து வருகின்றார். அவரிடமிருந்து என் தாய் வாங்கி வந்ததைத்தான் நான் ஓலையில் எழுதி வைத்து யாருக்கு விருப்பம் இருப்பினும் கொடுத்து வருகின்றேன். மற்றபடிக்கு நான் பதிகங்கள் சேர்த்து வைக்கின்ற பழக்கத்தை உடையவள் அல்ல. தோடுடைய செவினின் அடுத்த பாட்டாவது உனக்கு தெரியுமா? 10 தெரியும். அவைகளை எழுதி வாங்கி கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். ஆகா, நிச்சயம் தருகிறேன். நீங்கள் யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் ஒன்றும் அப்படி பெரிய ஆளில்லை பெண்ணே, சாதாரணமானவன். இல்லை என்று என் மனம் சொல்லுகிறது. உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் மிகச் சிறப்பானவர் என்ற எண்ணம் எழுகின்றது. என் அலங்காரங்களில் அப்படி ஏதேனும் தெரிவிந்திருக்கும்? இல்லை, நீங்கள் எந்த அலங்காரமும் செய்து வருவதில்லை. திருநீர் இடுவதும் நெற்றியில் பொட்டு இடுவதும் இடுப்பில் ஒரு உடைவாள் தரிப்பதும் பெரிய அலங்காரங்கள் இல்லையே.
உங்களுடைய வேட்டிகளும் அதன் கரைகளும் சாதாரணம் என்று சொன்னாலும் உங்கள் நடையும் பேச்சும் கண்ணின் அசைவும் சுற்றி பார்க்கின்ற பார்வையும் அழுந்த நடக்கின்ற கம்பீரமும் உதட்டு மடிப்பும் தீவிர சிந்தனையை கொடுக்கும் நெற்றிச் சுருக்கங்களும் காது விடைப்பும் கன்னத்துச் செழுமையும் தோள்களில் தெரிகின்ற தழும்புகளும் நீங்கள் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கிறது. உங்கள் விரலிலுள்ள மோதிரத்தில் ஒரு இலச்சினை இருக்கின்றது. அநேகமாக அது புலி இலச்சினையாக இருக்கலாம். ஆமெனில் நீங்கள் சோழ பரம்பரையில் சேனாதிபதியோ என்று சந்தேகித்தேன். எந்த சேனாதிபதியும் கேயுரங்கள் இல்லாமல் வெளியே வருவதே இல்லை. உங்கள் கைகளில் புஜங்களில் கேயுரங்களின் தழும்புகளே இல்லை. கழுத்தில் இருப்பது அற்புதமான வெண்முத்து மாலை. நெல்லிக்காய் அளவுக்கு வெண்முத்துக்கள் பாண்டிய தேசத்தில்தான் கிடைக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட வெண்முத்து மாலையை சோழ தேசத்தின் மிகச்சிறந்த வணிகர் கூட அணிய முடியாது. அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அணிய முடியும். எனக்கு சோழ தேசத்து அரசியல் விஷயங்கள் அவ்வளவாக தெரியாது. தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் வரவில்லை. அதட்டலும் உருட்டலுமாக அதிகாரிகளையும் அரச குலத்தையும் பார்க்கும் பொழுது எதற்கு இவர்கள் முகத்தில் விழிப்பது என்று வெறுப்புத்தான் வருகிறது. அதுவும் தவிர தோடுடைய செவியன் நீங்கள் நன்றாக ரசித்தீர்கள். பீடுடைய பிரம்மாபுரம் என்று பாடிய பொழுது விழிகளை உயர்த்தினீர்கள். தான் பிறந்த ஊரை திருஞான சம்பந்தர் எப்படி சொல்லுகிறார் என்று அருகில் இருந்தவரிடம் அடுத்தபடியாக பேசினீர்கள். தன் ஊர் பீடு முகுந்த ஊர் என்று குதூகலமாக சொல்லுகிறார் என்று பரிமாறிக்கொண்டீர்கள். நீங்கள் பேசியதும் ரசித்ததும் எனக்கு பிடித்து நல்ல பண்டிதராகி இருந்துவிட்டால் இதை இத்தனை நுணுக்கமாக ரசிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சோழ தேசத்தின் அரச வம்சமாக இருந்தால் உங்களோடு ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசிக்கலாமே என்கின்ற எண்ணத்தில்தான் உங்களை கொஞ்சம் சுற்றி வந்தேன். ஆனால் என்னை வெளிப்படுத்த தயக்கமாக இருந்தது. எனவே தயவுசெய்து இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் சோழ வம்சத்தில் என்னவாக இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? அவள் கடைசியாக கேள்வியை கேட்டபொழுது பரமன் உள்ளே நுழைந்தான். அவனும் கை கால்களை கழுவிக்கொண்டான். இளவரசர் அருள்மொழியை உற்று பார்த்தான். இளவரசர் சிரித்தபடியே அமர்ந்திருப்பதை பார்த்து தன்னை அவர் இன்னும் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டான். அருகே போய் அவருடைய பக்கத்தில் நின்று கொண்டான். நீங்கள் யார் என்று இவரை கேட்கிறீர்களா? அவர் இன்னும் சொல்லவில்லையா? நான் சொல்லுகிறேன். நீங்கள் சிறு பெண், தஞ்சைக்கு வந்திருக்க மாட்டீர்கள், பழையாறையை பார்த்திருக்க மாட்டீர்கள், குழந்தையை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்காது. எனவே இவர் யாரென்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதுவுமின்றி இவர் அதிகம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதும் இல்லை. வெளிப்படுத்தி கொண்ட இடம் பழையாறையும் தஞ்சையும் மட்டுமே. உடையார்குடியில் பல நாட்கள் தங்கிவிட்டதால் இவரை பற்றி சோழ தேசத்தில் பல பகுதி மக்களுக்கு தெரிவதே இல்லை. மற்றவர்கள் சொன்னால்தான் தெரிகின்றது. உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இங்கே அமர்ந்திருப்பது சோழ தேசத்தின் குலக்கொடி இளவரசர் அருள்மொழி. உத்தம சோழர் கையில் இளவரச பட்டம் பெற்றவர். சுந்தர சோழரின் மகன், ஆதித்த கரிகாலனின் தம்பி, அக்கா குந்தவையை தெய்வமாக மதிக்கின்ற அருமை சகோதரர், நல்ல பண்டிதர், போரில் வல்லவர். உரிமைப்படி அது உத்தம சோழரைத்தான் சேர வேண்டு மக்கள் அறிவித்த பின்வாங்கி உடையார்குடியிலிருந்து அங்கே ராஜேந்திரர் என்கின்ற அழகிய பிள்ளைக்கு தந்தையாகி அவருக்கும் பலவிதமான பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து சோழ தேசம் முழுவதும் சுற்றி பார்த்து அங்குள்ள சிவாலயங்களை தரிசித்து சோழ மக்களின் மனங்களை கொள்ளையடித்து கொண்டிருப்பவர். இவர் இங்கு வந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. இளவரசர் அருள்மொழியா? அறைக்குள்ளிருந்து குரல் ஒன்று கேட்டது. ஒரு கழித்திருந்த கதவு விரிய திறந்தது. நல்ல உயரமாய் ஆஜானுபாகுவாய் வயதான தோற்றத்தோடு ஒரு மறவர் மெல்ல வெளியே வந்தார். கையில் ஊன்றுகோல் இருந்தது. நடக்கச் சிரமப்பட்டு வருவது தெரிந்தது. அவர் சிரமப்படுவதை பார்த்து இளவரசர் அருள்மொழி வேகமாக எழுந்தார். பஞ்சவன்மாதேவி ஓடிப்போய் அவருக்கு கை கொடுக்க அவள் தோளில் கை போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து இளவரசர் அருள்மொழிக்கு அருகே வந்து உற்று பார்த்தார். ஆஹா, நினைவிருக்கிறது. உங்களை சின்ன வயதில் நான் பார்த்திருக்கின்றேன். உங்களுக்கு குதிரை ஏற்றம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் கேடயத்தை தவறாக பிடித்து கொண்டிருக்கும் பொழுது மாற்றி அமைக்குமாறு எனக்காக கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் கட்டளையை சொல்ல நான் கேடயத்தை மாற்றி அமைத்தேன். என் நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிலியை பார்த்துவிட்டு நீங்களும் அப்படி போட்டுக்கொள்ள வேண்டுமென்று விரும்பினீர்கள். உங்கள் தோள்களை அதை தாங்காது என்றும் நான் சங்கிலியை எப்படி தடுப்பாக பயன்படுத்துகிறேன் என்றும் உங்களிடம் பேசினேன்.
சாரி, நான் எப்படி தடுப்பாக பயன்படுத்துகிறேன் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் நானும் பேசியது ஒரு அரை நாள்தான். என்னோடு உணவும் அருந்தினீர்கள். நான் செங்காளி, பழையாறை கோட்டை வடபுற காவல் தலைவன். இது என்னுடைய மகள் பஞ்சவன் மாதேவி. எனக்கு சொந்த ஊர் மேலப்பழுவூர். மேலப்பழுவூரில் உள்ள பழுவேட்டரையர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். சுந்தர சோழர் காலத்தில் சோழ தேசம் பெருகி பரவிய பொழுது எங்களை தஞ்சையோடு இணைத்து கொண்டோம். சோழ தேசத்தினர் என்று சொல்லிக் கொண்டோம். முத்தரையர் பரம்பரையான உங்களோடும் எங்களுக்கு ஆரம்பத்தில் பிணக்கு இருப்பிடம் பிறகு வெகு விரைவாக குறைந்து முற்றிலும் மறைந்தும் போயிற்று. பழுவேட்டரையர்களை சுந்தர சோழரும் அதற்கு முன் இருந்தவர்களும் மிகவும் கொண்டாடி வைத்திருப்பதால் உங்களுக்கும் சோழ தேசத்தின் மீதும் உங்கள் அரசத்தின் மீதும் மிகுந்த பிடிமானமும் அன்பும் மரியாதையும் ஏற்பட்டுவிட்டன. பிரிக்க முடியாத உறவாக வந்துவிட்டது. இளவரசர் அருள்மொழி என் இல்லத்திற்கு வந்தது நான் செய்த பாக்கியம். சோழ குலக்கொடியே, நீ எப்பேற்பட்ட தியாகி என்பதை நான் அறிவேன். சோழ தேசத்தின் அரசியல் விஷயங்கள் பஞ்சவன் மாதேவிக்கு தெரியாது. நான் அவற்றை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நாட்டியத்தில் மிகுந்த வள்ளலான அவளை வேறு பக்கம் திசை திருப்ப எனக்கு விருப்பமில்லை. இப்பொழுது சோழ தேசத்தின் அரசியலில் அயோக்கியர்களின் புகலிடமாக போய்விட்டது. எனவே எப்பொழுதும் என் மகளுக்கு காவலாக இருக்கின்ற நிலைமைக்கு நான் ஆட்பட்டிருக்கின்றேன். உங்கள் குரலில் ஏதோ வருத்தம் தெரிகிறதே. என்னவென்று சொன்னால் நான் அந்த வருத்தத்தை தீர்க்க முயற்சிக்கின்றேன். வேண்டாம், இந்த விஷவலையில் நீங்கள் சிக்காதீர்கள். நடனமாடுபவள் என்றால் தளிச்சேரி பெண், தளிச்சேரி பெண் என்றால் அரசபையை அலங்கரிக்கின்ற மாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். சோழ தேசத்து நாகரிகத்தை வேறு விதமாக மாற்றியமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விருப்பப்படாத பெண்களை எந்த சோழ தேசத்து ஆணும் வற்புறுத்தியதே இல்லை. தளிச்சேரி பெண்ணாக இருந்தாலும், வெறுமே கோவில் கட்டுகின்ற தேவரடியாராக இருந்தாலும் அல்லது பரத்தேராக இருந்தாலும் கூட வேண்டாமெனில் சட்டென்று விலகி போய் விடுவார்கள். இந்த இளைஞன் என்னை தொந்தரவு செய்கிறான் என்று சொன்னால் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஏன் அப்படி, எதற்காக என்று கோபமாக அவனை தண்டிப்பார்கள். ஆனால் இப்போதைய சேனாதிபதிகள் குலப்பெண்களை தூக்கி கொண்டு போய் மெய்க்காவல் படையை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எவருமே தடுக்க முயற்சி செய்யவில்லையா? முயற்சி செய்தார்கள். முயற்சி செய்தவர்களை சவுக்கால் அடிக்கிறார்கள். எப்படி? இதோ இப்படித்தான். மேலிருந்து சால்வையை மெல்ல வழிய விட்டு முதுகை காண்பித்தார் கிழவன். செங்காளியின் உடம்பு முழுவதும் பட்டை பட்டையாய் தழும்புகள் இருந்தன. 3 விரல் அகலத்திற்கு சோழ இலச்சினை பழுக்க காய்ச்சி சூடு வைத்த தழும்பும் இருந்தது. தடுக்கக்கூடாது என்று அடித்தார்களா? இல்லை. பிறகு இளவரசர் ஆதித்த கரிகாலனை நான் கொல்ல முயற்சித்ததாகவும் அந்த வகையில் விசாரிக்க பிடித்ததாகவும் ஊர் மக்களிடம் சொல்லி கயிறை கட்டி இழுத்து போய் அடித்தார்கள். ஊர் மக்கள் அதை எதிர்க்கவில்லையா? கிராம அதிகாரிகள் விசாரித்த பொழுது ஏன் ஆதித்த கரிகாலனின் கொலையை விசாரிக்கக்கூடாதா? விசாரித்தால் யார் கொலையாளி என்று தெரிந்துவிடுமோ என்று பயப்படுகிறீர்களா? இளவரசர்கள் மொழியை தடுத்தாலும் இந்த விசாரணை நடைபெறும் என்றெல்லாம் பேசினார்கள். அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று நானும் கேள்விப்பட்டேன். நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆதித்த கரிகாலன் கொலையின் போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? பழையாறையில் இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு செய்தியே தெரிந்தது. துடித்து போனோம், ஆவேசப்பட்டோம். தஞ்சையை நோக்கி போகலாம் என்று நாங்கள் முடிவு செய்த பொழுது போகக்கூடாது என்று பிரம்மராயர்கள் உத்தரவு போட நாங்கள் மடக்கப்பட்டோம். பிரிந்து தனித்தனியாக போனோம். தஞ்சையில் எங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று தனி கொட்டடியில் அடைத்து பின்னி எடுத்தார்கள். தஞ்சையில் கலகம் நடக்கின்றது, போகலாம் போகலாம் என்று சோறும் தண்ணீரும் இல்லாமல் சாகடித்தார்கள். ஊருக்குள் வரவிட்டாது மறுபடியும் எங்களை குழந்தையை நோக்கி திருப்பி விட்டு விட்டார்கள். அப்பொழுதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது, இவர்கள் தஞ்சைக்கு பொதுமக்கள் வருவதை விரும்பவில்லை. ஏன்? நாங்கள் குழம்பி போனோம். நாங்கள் அதிகம் வேதனைப்பட்ட நிகழ்ச்சி ஆதித்த கரிகாலனின் கொலை அல்ல. வேறு என்ன? இளவரசர் அருள்மொழி கூர்மையாக கேட்டார். அரச பதவியை நான் ஏற்க இயலாது, உத்தம சோழரே அரசர் என்று நீங்கள் உங்கள் வாயால் அறிவித்ததாக எல்லா கிராமத்திலும் பறையறிவித்தார்கள். அப்பொழுது நெஞ்சே அடைத்து போனது. மக்கள் உங்களை பற்றியும் இழிவாக பேசினார்கள். என்னவென்று பேசினார்கள்? மறுபடி அருள்மொழி ஆவலோடு கேட்டார். வேண்டாம், அதை மறந்து விடுங்கள். இல்லை, மக்களுடைய மனோநிலையை தெரிந்து கொள்ளத்தான் கேட்கின்றேன்.
மக்கள் அந்த நேரம் என்னை பற்றி என்ன இழிவாக பேசினார்கள்? வேண்டாம், என்னால் சொல்ல இயலாது. சொல்லுங்களப்பா, உங்கள் அபிப்பிராயமாக சொல்லுகின்றீர்கள்? அங்கு மக்கள் என்ன பேசினார்கள் என்பதைத்தானே சொல்லப் போகின்றீர்கள். 15 வருடங்களுக்கு முன்பு பொதுமக்கள் என்ன அரட்டினார்களோ அதைத்தானே சொல்லப் போகின்றீர்கள். சொல்லுங்களப்பா. இளவரசர் அருள்மொழி பேடி என்று சொன்னார்கள், துரோகி என்று சொன்னார்கள். அரசாங்க சொத்தும் உடையார்குடி அரண்மனையும் அந்தப்புறத்தில் 4 பெண்களும் இருந்துவிட்டால் போரும், எதற்கு உடைவாள், எதற்கு அரச பதவி என்று இருந்துவிட்டார் என்று சொன்னார்கள். இதை மறவர்கள் நம்பினார்கள். ஒரு சாரார் நம்பினர், ஒரு சாரார் பலமாக மறுத்தார்கள். என்னவென்று மறுத்தார்கள்? அருள்மொழி புலி, அது பதுங்குகிறது என்றும் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களை கேலி செய்தவர்கள் எப்படி கேள்வி கேட்டார்கள்? அது பெரிய கதை ஐயா, ஒவ்வொரு நாளும் பதுங்கும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆதித்த கரிகாலன் இறந்த நாளை நினைவு வைத்து கொண்டு அருள்மொழி பதுங்குகிறதா, படுத்து தூங்கிவிட்டதா என்றும் கேட்டார்கள். பதுங்கத்தான் போயிற்று, இப்போது படுத்து தூங்க போயிருக்கிறது என்று உறக்கச் சொல்லியும் சிரித்தார்கள். அதற்கு வேறு எவரேனும் மறுமொழி கொடுத்தார்களா? தூங்குகின்ற புலி ஊர் ஊராக பயணப்படாது, மக்களோடு பேசி தெரியாது. ஈழம் போய் ஈழத்திலிருந்து குமரிக்கு போய் குமரிமுனையிலிருந்து திருவொற்றியூர் வரை சேர தேசத்தின், பாண்டிய தேசத்தின் எல்லா எல்லைகளையும் தொட்டு எல்லா கிராமங்களுக்கும் போய் பேசி வருவாரா என்று கேள்வி கேட்டது. என்ன பேசி என்ன பண்ணுறது என்றும் பதிலுக்கு கேட்டார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் செங்காளி? நான் குந்தவி பிராட்டி இப்போ பார்த்துவிட்டு வந்தேன் ஐயா. ஏன்? எனக்கு பழையாறை கோட்டை காவலில் பல சிக்கல்கள் இருந்தன. வல்லவரையர் வந்தியத்தேவரோடு குந்தவை பிராட்டி திருவள்ளத்திற்கு அருகே ஒரு அரண்மனையில் குடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கு போய் நான் இந்த கோட்டை காவலுக்கு வந்து விடட்டுமா என்று கேட்டேன். அவர்களுக்கு நான் 1 வருடம் கூட இருந்தேன். பிறகு அவர்கள்தான் என்னை சிதம்பரத்திற்கு போய் இரு, குழந்தை செய்திகள் ஏதேனும் வந்தால் சட்டென்று ஆள்மாற்றி செய்தியை நீ எடுத்து வா என்று கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு நம்பகமான ஆளாய் என்னை வைத்து கொண்டார்கள். அதே சமயம் வெளியே எவருக்கும் விஷயம் தெரியாது. சிதம்பரத்தில் எனக்கு கோட்டை காவல் கூட அல்ல, கோவில் காவல். செங்காளி பெரிய போர் வீரர் அல்லவா, பழுவேட்டரர் பரம்பரை அல்லவா, ஏன் காவல் வேலையில் ஈடுபட்டீர்? இளவரசர் அருள்மொழி புருவங்களை சுருக்கி கொண்டு கேள்வி கேட்டார். உங்கள் தந்தை சுந்தர சோழரோடு 16 வயதில் நான் போர்க்களம் புகுந்தேன். 11 போர்களில் ஈடுபட்டிருக்கிறேன். மேலை சாளுக்கியர்களோடு படையெடுத்து ஒரு முறை வந்த பொழுது மிக கடுமையாக சண்டையிட்டு படைகளை துரத்தினோம். மேலை சாளுக்கிய விஷ ஈட்டியை விஷக்கத்தியையோ பயன்படுத்துவதில்லை. ஆனாலும் அந்த போரில் என் மீது விஷ அன்பு எரியப்பட்டது. நான் எரிச்சலில் அலற விஷ அம்பு என்று தெரிந்து கொண்டு சுந்தர சோழங்களை கவர்களால் மறைத்து எந்த அம்பும் படாமல் காப்பாற்றினார்கள். சுந்தர சோழர் என்னை காப்பாற்றும்படி பலமுறை உத்தரவிட என்னையும் எடுத்து கொண்டு போய் என் விஷத்திற்கு முறிவு கொடுத்தார்கள். மருத்துவர்கள் கொடுத்த மருந்தினால் விஷம் முறிந்து விட்டது. எனினும் உடலில் ஒரு நடுக்கம் இருக்கிறது. நடையில் சற்று தளர்வு வந்துவிட்டது. கண் பார்வையில் மங்கல் ஏற்பட்டு விட்டது. 2 முறை சுழன்று திரும்பினால்தான் பொத்தென்று கீழே விழுந்து விடுகின்றேன். அதாவது அந்த விஷம் மிக மெல்லியதாய் மூளையின் பின்பக்கத்தை தாக்கிவிட்டது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். என்னை கோட்டை காவலுக்கு சுந்தர சோழர்தான் மாற்றினார். இளவரசே, உங்களிடம் ஒரு கேள்வி. பஞ்சவன் மாதேவி இடையில் புகுந்தாள். என்ன என்பது போல் இளவரசர் திரும்பி உட்கார்ந்தார். எதற்காக என் தந்தை இப்படி கேள்விகள் கேட்கிறீர்கள்? அவர்கள் மீது ஏதேனும் சந்தேகமா? அவர்களுடைய சோழ தேசத்து விசுவாசத்தின் மீது அவநம்பிக்கையா? உன் தந்தையோடு எனக்கு பரிச்சயமில்லை. விதம் விதமாக கேள்விகள் கேட்கத்தான் அவரை பற்றி தெரிகின்றது. இவரை பற்றி தெரிந்த இந்த விஷயங்களை நான் வெளியேயும் விசாரிப்பேன். இது சரியாக இருப்பின் செங்காளியை நான் வேறு சில விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு. அப்படியெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி விட முடியாதப்பா, அவ்வளவு வலுவு இல்லை. வயதாக மூளையின் திறனும் குறைந்து வருகிறது. உடம்பின் வலிவு அதிகமாக ஆட்டம் கண்டுவிட்டது. என் வயது ஒத்த கிழவர்கள் பல பேர் இன்னும் உற்சாகமாக இருக்க என்னால் அவ்வளவு விரைவாக இருக்க முடியவில்லை. காரணம், நான் பட்ட ரணங்களும் அந்த விஷ அம்பும் என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு முறை அந்த மருந்தை உட்கொண்டு பார்க்கிறாயே என்று வைத்தியர் கேட்கிறார். சரி என்று சொன்னேன். ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த விஷத்திற்கு கொடுக்கின்ற விஷம் என் உயிருக்கே ஆபத்தாக விளைந்தாலும் விளைவிக்கும், அல்லது
உன்னை பலப்படுத்தினாலும் பலப்படுத்தும். நீ தயாரா என்று கேட்க பஞ்சவன் மாதேவி வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். நான் மருந்து சாப்பிடாமலேயே அல்லாடிக் கொண்டிருக்கின்றேன். தந்தையை பற்றி எங்கு விசாரிப்பீர்கள்? பஞ்சவன் மாதேவி மறுபடி இளவரசரை கூர்மையாக பார்த்து கேட்டாள். அவர் சொன்ன விஷயங்களும் அவர் வேலை செய்த மனிதர்களும் எனக்கு அதற்கு உதவி செய்வார்கள். பஞ்சவன் மாதேவி, இப்படி விசாரித்ததாலேயே கோபமடைந்து விடாதே. இதற்கு அர்த்தம் உன் தந்தை அவநம்பிக்கையானவர் என்பதல்ல. எவ்வளவு நம்பிக்கையானவர், எவ்வளவு திறமையானவர் என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். வெறுமே தேவாரம் பாடிக்கொண்டு நான் இங்கு வரவில்லை. பஞ்சவன் மாதேவியினுடைய அழகில் கவரப்பட்டு இங்கு அமரவில்லை. இந்த இடத்தின் மீது எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற அலசல் எனக்குள் இருக்கின்றது. செங்காளியை நம்பலாம் என்று என் உள்மனம் சொல்லுகிறது. அவர் மகள் இங்கே தலைக்கோலியாகவும் இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராகவும் இருக்கின்றாள் என்ற செய்தியும் கிடைத்தது. அதனால்தான் இங்கு உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய தேடல் மிகப்பெரியது பஞ்சவன் மாதேவி. அது பெண்களை தேடுவதல்ல. இளவரசே, ஒரு காலம் நான் அப்படி பேசவில்லையே. அப்படி உள்ளுக்குள் எண்ணம் இருந்தாலும் துடைத்து எடுத்துவிடு என்று சொல்லத்தான் நான் முயற்சிக்கின்றேன். உங்கள் தேடல் எதை பற்றியது? செங்காளி அமைதியாக கேட்டார். ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? என்னை கேட்கிறீர்களா அல்லது விசாரிக்க வந்திருக்கிறீர்களா? இரண்டும் இல்லை. எனக்கு தெரிந்துவிட்டது. உறுதிப்படுத்தி கொள்ளத்தான் அலைகின்றேன். அதற்கு இந்த செங்காளி எப்படி உதவ முடியும்? உனக்கு தெரிந்ததை என்னிடம் சொன்னால் எனக்கு தெரிந்ததை வைத்து என்னவென்று விசாரிக்க முற்படலாம். இளவரசி, சோதிக்க வேண்டியது இப்பொழுது என்னுடைய முறை. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை சோதிக்கும் அதிகாரம் உனக்கு உண்டா செங்காளி? இளவரசி, நீங்கள் உத்தம சோழரின் கையாளாக இருந்துவிட்டால் நான் என்ன செய்வது? ஆதித்த கரிகாலனை கொன்றதில் உங்களுக்கும் பங்கு இருந்துவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆவது? சட்டென்று இளவரசர் அருள்மொழி எழுந்து நின்றார். அவர் கையில் இடுப்பில் இருந்த குத்துவாள் உருவப்பட்டு மின்னிற்று. செங்காளி, மக்களில் எவரேனும் இப்படி பேசினார்களா? இளவரசி, அமைதியாக இருங்கள். விசாரணை என்று வந்துவிட்டால் எல்லா விதமான பேச்சுகளும் பேசப்படும் தான். அதுவும் தவிர இளவரசர் சீறினார். அப்படி ஒரு செய்தி புறப்பட்டது இளவரசி. யாரால்? சிதம்பரத்து முன்குடுமி அந்தணர்களால். இது உமக்கு எப்படி தெரியும்? அங்கே கூட்டம் போட்டு இப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். நீரும் அந்த தீர்மானத்தில் இருந்தீரோ? நான் சிதம்பரத்தில் கோவில் காவல். இங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் வல்லவரையர் வந்தியத்தேவர் என்னை அனுப்பினார். நான் அறியாமல் இங்கு எதுவுமே நடக்காது. நீர் அறிவதை அவர்கள் அறிவார்களா? இல்லை. நான் தூங்குமூஞ்சி உடம்பு நடுங்குகின்ற காவலி உதவாக்கரை. புரியவில்லையே. என்னை அந்த விதம்தான் இங்குள்ள சிதம்பர தீட்சிகர்கள் அழைப்பார்கள். நான் வேண்டுமென்றே கூடுதலாகவும் ஆடுவேன். தாம்பாளத்தை தவற விட்டு விடுவேன். கைக்கோல்களை நழுவ விடுவேன். கூப்பிட்டால் கேட்காதது போல் இருப்பேன். பார்வை மங்கலாக இருக்கிறது என்று கைகளை குவித்து, யாரது, சிதம்பரத்து தீட்சிதரா என்று விசாரிப்பேன். ஆக ஒற்றர் இல்லை, கோவில் காவலர் வல்லவரையர் வந்தியத்தேவர் ஆள் அனுப்பும் பொழுது அவருக்கு தகவல் அனுப்புவேன். மற்றபடி வெறுமே இவர்கள் ஆட்டத்தை பார்த்து உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருப்பவன். வேறு என்ன விதமான ஆட்டங்கள் இங்கு நடைபெறுகின்றன செங்காளி? பெண்களின் பாடுதான் மிகவும் மோசமாக இருக்கிறது. தளிச்சேரி பெண்டுகளும் தேவரடியார்களும் மட்டுமல்லாமல் அந்தன பெண்கள் கூட இவர்களின் முரட்டுத்தனத்திற்கு முன்பு பயந்து அடிபணிந்து அலறுகின்றனர். பெண்களை அடிமை போல நடத்துவதில் இவர்கள் ஆனந்தம் கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாராட்டப்பட வேண்டும். என்ன? கடும் உழைப்பாளிகள். சிதம்பரத்தின் ஒரு பகுதியில் இறுக்கமாக மூங்கில் வேலி அமைத்து உள்ளுக்குள் காலையும் மாலையும் இடையறாது களப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சேர தேசத்து யானைகள் நூற்றுக்கணக்கில் வந்து சிதம்பரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் அவற்றை தங்க வைத்து அவை வேகமாக செலுத்துகின்ற பயிற்சியை தினமும் செய்கிறார்கள். அந்த வாயில்லா மிருகத்தை அதிகம் வதைக்கிறார்கள். வேறு என்ன? மந்திர தந்திரங்கள் அதிகம் இருந்தன. இடையராது ஹோமம் நடந்தது. எதற்காக? உத்தம சோழரை வளப்படுத்த நீண்ட ஆயுளோடு இருக்க என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அத்தனையும் அபிசார ஹோமங்கள். மிளகாயும் கடுகும் போட்டு ஹோமங்கள் செய்வார்கள். யாருக்கு எதிராக? என்னுடைய அபிப்பிராயம் உத்தம சோழருக்கு எதிராக. உத்தம சோழர் பலவீனமடைய வேண்டும் என்பதற்காக. இளவரசர் அருள்மொழி செங்காளியை உற்று பார்த்து கொண்டிருந்தார். செங்காளி,
உனக்கு என்ன தெரியும்? முழுவதுமாக தெரியவில்லை ஐயா. ஒருமுறை கோவில் காவலில் இருந்து நான் சிதம்பரம் சிறை கோட்டத்திற்கு மாற்றப்பட்டேன். ஏன்? சிதம்பரம் நடராஜர் கோவில் அறைகளை திறந்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன். இரவு நேரத்தில் அந்த பூட்டுகளுக்கு உண்டான சாவிகளை சேகரித்து எந்த அறையில் என்ன இருக்கிறது என்றும் தேடினேன். என்ன தேடினீர்கள்? பல அறைகளில் பல வருஷங்களாக பூட்டப்பட்டே இருக்கின்றன. என்ன இருக்கின்றது என்பது எவருக்குமே தெரியவில்லை. அதைத்தான் தேடினேன்.